மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அப்பாவி கைதியின் மர்ம உறுப்புல அராஜகம் செய்த போலீசார், மொட்டுக்கட்சிக்கு முட்டு கொடுத்த முக்கியமான தேரர், மொட்டுக்கட்சிக்கு சவால் விட்ட சங்கதி என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு ஒரு கோட்பாட நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் இப்போது உறுதிப்படுத்தியிருக்குது. 3 போலீசாருக்கு எதிராக 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனைய இப்போது தீர்ப்பாக வழங்கியிருக்குது நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம். இந்த 3 போலீஸ் அதிகாரிகளும் யாரு, இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் பின்னணிதான் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு அப்பாவி தையலை தொழிலாக செய்து வரவர் அவரை டெய்லர் ஷாப்ல தனது மகளோட தனது தொழிலை செய்துட்டு வர இந்த சந்தர்ப்பத்துல போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த போலீசார் உள்ள நுழைந்து அந்த 100 கிலோ போதைப்பொருள் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டதோட, இது சம்பந்தமா எதுவும் எனக்கு தெரியாது, இது போன்ற கொடுக்கல் வாங்கல் எனக்கு கிடையாது, இது பற்றி கேள்விகளை கேட்கறது தப்பு அப்படின்னு சொன்னதுக்காக தனது 5 வயது மகளுக்கு முன்னால வச்சு பயங்கரமாக தாக்குதல் நடத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சித்திரவதை செஞ்சாங்க. வீட்டுக்கு வெச்ச இடத்துல எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி முகமது நௌஃபர் என்று சொல்லுகின்ற இந்த அப்பாவிய வீட்டுக்கு கொண்டு போய் பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுல அவங்க பண்ணின கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொலித்தீன் கவரால தலையை அப்படியே சுத்தி கட்டி வச்சாங்க. மூச்சு திணறல்ல இவருடைய அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் எல்லாம் ஓடி வந்த உடனே சுதாகரிச்சு கொண்ட போலீசார் ஒண்ணும் இல்ல ஏதும் இல்ல, நாங்க போலீசார் தான் விசாரணைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்க வச்சு அடிச்சாத்தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போய் பயங்கரமாக அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஒரு பெரல்ல முகமது நௌஃபலை மல்லாக்க படுக்க வச்சு அந்த ஒரு கொடுமைய மிருகங்கள் கூட செய்யாது. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பெடுத்து அவருடைய மர்ம உறுப்புல தடவி சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்தினுடைய எல்லைக்கு போய் வந்தாச்சு, மரணம் தான் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சாட்சியாக அவரு நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாரு. பயங்கரமாக அடிச்சாங்க, சித்திரவதை பண்ண. இறுதியாக நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தும் பொழுது இந்த அடிச்ச விவகாரம் எல்லாம் தெரியாத அளவுக்கு சூட்சமமான முறையில தான் நீதிமன்றத்தில் இவரை முன்னிலைப்படுத்திருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நீதிபதி அறிஞ்சு கொண்டாரு, ஏதோ சித்திரவதை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிறைச்சாலை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, இவருக்கு சிகிச்சைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி விளக்கு மறியல்ல இவர் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா அந்த ஒரு உத்தரவை சிறைச்சாலை அதிகாரிகள் கணக்கில் மிடுக்கல, அந்த ஒரு விஷயம் செய்யல அப்படின்னு சொல்லி பயங்கரமான வலியோட பயங்கரமான வருத்தங்களோட சிறையில் இருக்கிற இந்த சூழல்ல தான் ஏதோ ஒரு மனித உரிமை ஆணைக்குள்ள ஒரு வழக்கு பதிவு செய்துதான் அந்த அடிப்படை தேவையான மருந்து கூட பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது. இந்த விசாரணைகள் தொடங்கியதுக்கு பிற்பாடு சட்டம் அதிபர் திணைக்களத்தினால குறித்த 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவர்களுக்கான வழக்கு தொடங்க ஆரம்பிச்சது. இந்த குற்றப்பத்திரிகை யாருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதை தடுப்பு பிரிவினுடைய எஸ்ஐயாக இருந்த அசங்கா அமரசிங்க மற்றும் 2 பிசிகள் அருண தினேஷ் மற்றும் உதயங்க செனவிரத்ன என்ற போலீஸ் அதிகாரிக்கு எதிராக சட்டம் அதிபர் திணைக்களம் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நடத்தி முடிச்சாங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி காகிந்தியா நாணயக்கார என்ன சொன்னாங்க அவரோட தீர்ப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே சந்தேகத்திற்கு இடமின்றி நிறுவப்பட்டதனால இவர்களை குற்றவாளிகளாக கருதி 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அப்படின்ற ஒரு தீர்ப்பை எழுதி முடிச்சாங்க. குறித்த சந்தேக நபருடைய மேனில 11 காயங்கள் இருந்ததாகவும் குறிப்பிட்டு கூறியிருந்தாங்க. எனவே விசாரணைகள்ல அறிவு ரீதியான விஷயங்களை யோசிச்சு உளர் ரீதியாக அணுகி சாட்சியங்களை வெளியெடுக்கிறது, குற்றங்களை வெளியெடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். எனவே அடிதடி என்பது அது வம்புல வைத்து முடியும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள உலக குழுக்களுடைய இந்த அட்டகாசம் குறித்து சரத் பொன்சேகா அவங்கள்ட்ட ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதாள உலக குழுக்களை உருவாக்கியது முன்னைய நாள் அரசோடு இருந்தவங்க, முன்னைய அரசியல்வாதிகள் தான், இதை வச்சு இப்போது அரசியல் செய்கிறதும் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு
பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக அரசு எடுக்கின்ற நடவடிக்கை ஆரோக்கியமானது, இன்னும் வேகம் வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த பொறுப்பு உங்கள்ட்ட இருந்தா நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரத் பொன்சேகா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சொல்லி செய்யற விஷயம் கிடையாது, செயல்ல காட்டுற ஒரு விஷயம், கிடைச்சா செஞ்சு காட்டுவேன், அதை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பகிரங்கமாக சொல்லி இருந்தாரு. பாதாள உலக குழுக்களோட துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் போதை வர்த்தகம் அப்படின்னு ஒரு விஷயமும் அதிகார போட்டியும் தான். எனவே இந்த இரண்டு விஷயங்களும் நாட்டை குட்டிச்சோறாக ஆக்கிடும், சுடுகாடாக ஆக்கிடும். ஜிந்துப்பட்டியில இடம்பெற்ற சலூன்ல இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல 5 பேர் படுகாயம் அடைந்தாங்க. அதுல ஒரு 20 வயது மன்னார் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாச்சு. இப்போது போலீஸ் அறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படுகாயம் அடைந்தவர்களாக இருக்கலாம், படுகொலை செய்யப்பட்ட இளைஞராக இருக்கலாம், எந்த ஒரு குற்றத்திலும் அவர்கள் சம்பந்தப்படல, வெறும் அப்பாவிகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக இருந்தா இந்த ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் அப்பாவி மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இந்த சம்பவத்தினூடாக தெரியுது. இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சலூன் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இப்போது தலைமறைவாக இருந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பழனி என்று சொல்லப்படுகின்றவருடைய நண்பருடைய சலூன் அப்படின்னு சொல்லப்படுது. நண்பருக்கு என்ன தொடர்பு இருக்கு என்பது தெரியாது. ஆனா அப்பாவித்தனமாக முடிவெட்ட போனவங்க இப்போது பிணமாக வீட்டுக்கு வந்த சம்பவமும், காயமுற்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இந்த தாக்குதலை நடத்தியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனியுடைய எதிர்த்தரப்பாக இருக்கின்ற பூக்குடு கண்ணாவுடைய தரப்பு தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. இரு தரப்புக்கும் இடையிலே அதிகார போட்டி, மாறி மாறி பழிவாங்குகின்ற படலம் ஆரம்பிச்சதன் காரணமாக இப்போது பழனியுடைய நண்பரை இலக்கு வச்சு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குது. அப்பாவித்தனமாக 5 பேர் காயமுற்று அதில் ஒரு உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த அரசு எவ்வகையான நடவடிக்கைகளை எடுக்க போகுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டு கட்சியினுடைய கலமிதல் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்த அனுராதபுர சோமரத்ன தேரர் அதிரடியாக இப்போது திலீப் ஜெயவீரனுடைய சர்வஜன பலய கட்சியில இணைந்து கொண்டு மொட்டு கட்சிக்கும் ஒரு சவாலை விட்டிருக்கிறாரு. அதே போல அரசுக்கும் ஒரு சவாலை விட்டிருக்கிறாரு. கட்சி தாவலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டு கட்சியின் மீது அவருக்கு இருந்த அதிருப்தியை சொல்லியிருக்கிறாரு. திஸ்ஸ குட்டியாராச்சியுடைய வாய் சரியில்லை, அவர் வாயை திறந்த பல்வேறு விஷயங்கள் பேசுறாரு. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானா நிழல் ஜனாதிபதியாக அவர் இருப்பதாக சொல்றாரு. மொட்டு கட்சி அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவராக இவரை நியமிச்சது ஏற்க முடியாத ஒரு விஷயம். அவரு பதுல்ல பிரதேசத்துல உள்ளவர், போன்லயே அரசியல் செய்யறவரு, களத்துல நின்று அரசியல் செய்யற எங்களுக்கு அந்த பதவியை தரல, அதனால மொட்டு கட்சி தேவையில்லை, இனி முட்டு கொடுக்க தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி சர்வஜன பலையில சேர்ந்து கொண்டதாக சொன்னவர் மொட்டு கட்சிக்கு ஒரு சவாலை விட்டிருக்கிறாரு. அனுராதபுரம் மாவட்டத்துல மொட்டு கட்சி தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. கொரோனால அவங்க மக்களை எப்படி தனிமைப்படுத்தினாங்களோ, பொருளாதார ரீதியாக அவங்க எப்படி தனிமைப்படுத்தினாங்களோ, அதே போல மொட்டு கட்சியை 2022ஆம் ஆண்டு நாடை சேர்ந்து தனிமைப்படுத்தியது. அது தெரியாம இப்போதுதான் கோமால இருந்து வெளியே வந்தது போல இப்போது அனுராதபுரம் மாவட்டத்துல மொட்டு கட்சி தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போது இந்த தேரர் சொல்லியிருக்கிறாரு. அரசுக்கு இவர் விட்ட சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடியுமாக இருந்தா மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்க, அதுல அனுராதபுரம் மாவட்டத்தில் நாங்க எப்படி வெற்றி பெறுறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு ஒரு சவாலையும் விட்டிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சவால்கள் என்ன வகையில முடிய போகுது. உண்மையில மொட்டு கட்சியை தனிமைப்படுத்துவாரா, இல்லை இவர் தனிமைப்படுத்தப்படுவாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இணைஞ்சிருக்கிற கட்சி அப்படி ஒரு கட்சி, சர்வஜன பலய கட்சி, திலீப் ஜெயவீர அவர்களுடைய கட்சி. இந்த கட்சியில யாரெல்லாம் தஞ்சம் பூந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, கெஹலிய ரம்புகோல்ல, SM சந்திரசேன, அதுபோல சன்ன ஜெயசுமன அப்படின்னு ஒருத்தர் கோட்டாபாய ராஜபக்சைய உள்ள போய் புரளி எல்லாம் கிளப்பி விட்டு ஈரவாதத்தை கக்கி ஜனாதிபதியாக்கிய மகான் இப்போது அந்த கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. இப்படி அரசியல் முகவரி இல்லாதவங்க, ஈரவாதத்தோட பயணிக்கிறவங்க தான் இப்ப அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறார். இப்போ சன்ன ஜெயசுமன என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களோட கலாச்சாரத்தோடு வாழ்வதற்கான பாதுகாப்பை நாங்க தருவோம், எங்களோட கட்சியில இணைந்து செயல்படுங்க, அதுக்கான உத்தரவாதத்தை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டாக்டர் ஷாபியினுடைய விவகாரத்தை அதுக்கு தேவையான மசாலாக்களை போட்டு அதை பூதாகரப்படுத்தி 4000க்கும் அதிகமான சிங்கள தாய்மார்களுக்கு கட்டாய கருத்தடைய செஞ்சுட்டாரு ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னை சோசியல் மீடியால வெளியே கொண்டு வந்த பெருமை அவரு சேரும். மொட்டு கட்சி
ஜனாசா இருப்பில் மன்னிப்பு கேட்டது போல இப்போதும் ஏதோ ஒரு வகையில முஸ்லீம்களோட இணைஞ்சு பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்போது இவர் உறுதியாக இருக்கிறது தெரிய வருது. தேவண்ட இனவாதத்தை கையில் எடுப்பீங்க, அதே போல சிறுபான்மைகளை ஊறுகாய உங்களோட போதைக்கு ஊறுகாய பயன்படுத்தி இனவாதம் மதவாதத்தெல்லாம் கக்கி பொருளையெல்லாம் கிளப்பி விட்டு அதிகாரத்துல இருப்பீங்க. அதிகாரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா மீண்டும் சேர்ந்து போகலாம், சேர்ந்து பயணிக்கலாம், அங்கீகாரம் தரம், பாதுகாப்பு தரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுடைய அரசியல் காய் நகர்த்தல் என்னவா ஆக போகுது அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் இனவாதம் அல்லாத மதவாதம் இல்லாத மக்களை மதிக்கின்ற அரசு அதிகாரிகள், கடமையை செய்கின்ற அரசு அதிகாரிகள் தேசத்துக்காக உழைக்கின்ற சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.